மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறான். ஆமா, எல்லாரும் இன்னைக்கு எதர்ச்சியா மஞ்சள்னு வந்திருக்கோம். மங்களகரமா இன்னைக்கு பிக் பாஸ் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 51. எபிசோட் இன்னைக்கு தான் ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாகி பாசிட்டிவா ஷார்ட்டா முடிஞ்ச ஒரு எபிசோடு. நானும் ஷார்ட்டாவே சொல்றேன். ஆனா அதுவும் நமக்கு பார்க்க கஷ்டம் இருக்கு. சண்டை இல்லாட்டி பழகிட்டாங்க நம்மள. என்னங்க சண்டைவே வர மாட்டேங்குது, சண்டை வந்தா எரிச்சலாம் இருக்கு, நம்மள பழகிட்டாங்க. ஆனா இப்படி பாசிட்டிவாவும் பார்த்து பழகணும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நேற்று அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வீடியோ காலில் வந்து பேசிட்டு போனாங்கல்ல, அதுல இருந்து டிஸ்கஷனா ஓடுது. கமருதீனும் பாரு அரோரா, அதுல கமருதீனும் பாரு உட்காந்து பேசுறாங்க. உங்ககிட்ட பேசாமலாம் எனக்கு இருக்கவும் முடியல, ஆனா கன்ஃபியூஷனா இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல. ஓ கேம் வேற ஏ கேம் வேற, உன் கூட சேர்ந்து இருந்தா கேம் அடிக்குது. அரோரா அந்த பக்கம் இந்த பக்கம் டிஸ்கஷன், இந்த பக்கம் பார்த்தா பாரு யாரு கூட பேசிட்டு இருக்காங்க, இது வேற டிஸ்கஷன். கொஞ்சம் நேரம் கழிச்சு வேற டிஸ்கஷன். திவ்யா வந்த உடனே அப்பா நாய் கடிக்கிற மாதிரி கடிக்க வந்துச்சு, என்ன எப்படி அந்த காலையை நான் அடக்கிட்டேன் பாத்தியா. நான் கெஸ் பண்ணது சரி, அவ வாயாலே ஒத்துக்கிறா, கேமராவில் ஒத்துக்கிறா, சொல்றா ஊன்னு துள்றவங்க கிட்ட நம்ம போய் அப்புறம் மச்சான் அப்படி நம்ம பேசிட்டோம்னா நம்மள அட்டாக் பண்ண மாட்டாங்க. இப்ப பாரு, இப்ப திவ்யாவும் நானும் வந்து இப்படி என்ன கடிக்கல பத்தியா. சோ அது வந்து ஆக்சுவலி நம்ம சர்வைவ் பண்றதுக்கான ஒரு ஸ்கில் தான். இதுக்குள்ள ஒன்னும் சொல்ல முடியாது, அது ஒரு கேம். இல்ல நம்மளால முடியாட்டிதான் நம்ம அப்படி வழிய கையாளுவோம். முடிஞ்சா நம்ம தைரியமா நிக்கலாம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜினா கேமுக்குள்ள இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் எதுக்கு எனர்ஜி உங்ககிட்ட வேஸ்ட் பண்ணணும், உன்னைய பட்டர் போட்டு உன்னைய ஏன் டீம்ல இழுத்துக்கிட்டேன்னா பிரச்சனை முடிஞ்சு. அது சொல்லுது நான் எப்படி அவங்க டீமுக்குள்ள போய் இப்ப வந்தவொடனே இவங்க 3 பேரும் எதிராக நின்னாங்க, பிரஜன், திவ்யா, சாண்ட்ரா. இப்ப பாருங்க, அது அவங்களோட பிளான். அதை தான் விக்ரமா விஜய் சேதுபதி உடைக்க ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் அந்த காலையை நான் அடக்கிட்டேன். திவ்யா, ரம்யா, சபரிக்கிட்டையும் கனிக்கிட்டையும் ரொம்ப நல்லவங்களாம். காலையில இருந்து அவங்க 2 பேரையும் கூட நான் பேசாம இருந்திருந்தானே. ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்கு அதனாலதான் சொல்லிட்டு பிரியலாம். என்ன சொல்ல போறேன், அதான் என்ன சொல்ல போறேன்னு. இல்ல எங்க அக்கா பேசுனாங்க வீடியோல, சபரியோடையும் கனியோடையும் சேராத, கனியோடையும் சபரியோடையும் சேராத, அதான் அவங்க பாசத்துல நீ மறைகிறங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப சபரி சொன்னாரு ரொம்ப நல்லது, தனியா கேம் ஆடினா உனக்கு நல்லதுன்னா அதை பண்ணு, நம்ம வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸாக தான் போறோம், வீட்டுக்குள்ள பேசு பழகு எல்லாம் ஓகே, நீ தனியா கேம் விளையாடு. அப்ப கனி சொன்னாங்க வெளியே நம்ம உள்ளுக்குள்ள சப்போர்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணல, பட் வெளியே அப்படி தெரியும் பட்சத்துல உங்களோட ஃபேமிலியே சொல்லும் போது அது உனக்கு அதான் பெட்டர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா புதுசா இந்த மூலையில வியானா செய்யும். அப்புறம் லெவ் பண்றாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா சுபி வெளியே வருது, வந்து இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னு உள்ள போனோடனே வியானா ஐயோ வந்தா பார்த்தா ஓடிட்டா. இவர் சொல்ற அப்ப நான் போட்டா இல்ல நீ இரு பரவாயில்ல, அவளும் ஃப்ரெண்டு தான். எப்படி கமருதீன், பாரு, அரோரா, ஒரு அது அந்த மாதவன் ஜோதிகாடு ஒரு படம் இருக்குல்ல, பிரியமான தோழி, அங்க ஒரு பிரியமான தோழி ஓடுற மாதிரி இப்ப புது பிரியமான தோழி ஆரம்பிக்குது. எஃப்ஜே, வியானா, சுபி. எத்தனை சார் வேற வேற ஸ்கிரிப்டாவது பண்ணலாம்ல, ஒரே மாதிரி 2 என்ன சார். அதுக்கப்புறம் பார்த்தா கமருதீன் போய் பார்வதிட்ட பேசுறாரு, இங்க பாரு உன் கேம் வேற என் கேம் வேற, சேர்ந்து இருந்தா இடிக்குது, அதனால நம்ம தனித்தனியாவே கேம் ஆடுவோம். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு 50 நாள் தான், ஒரு 50 நாள் தான், வெளியே போய் நம்ம என்ன வேணாலும் பாத்துக்கலாம், கூட பேசாமலும் இருக்க முடியும். ஒரு முடிவுக்கு வாங்க சார், சட்டு போட்டு 51வது நாள் ஆயிடுச்சு, இன்னும் முடிவெடுக்க தெரியலையா. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் அரோரா கூட போய் பேசிட்டு இருக்காரு. அப்ப அரோரா சொல்லுது உங்களுக்கும் அவங்களுக்கும் இதுன்னா எனக்கும் உங்களுக்கும் அது, இதுக்குள்ள நான் வரல அதுக்குள்ள நீ வரல, உன்னைய விங்க இங்க இங்கிங்க எச்ச கச்சான்னு போகுது. என்னவோ தெரியல. பாரு வந்து வினோத் அமித் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஏதோ முக்கியமான நாட்டு பிரச்சனையை பேசுற மாதிரி அமித்தும் வினோத்தும். அவனுக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் இருக்குதான், ஆனா அவன் கேமும் பாதிக்குமா இல்லையா, ஏதோ முக்கியமான பிரச்சனை பேசுற மாதிரி. ஏங்க இதுவே ஒரு கிரிஞ்சி காதோடு, நீங்க 2 பேரும் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. அதான் அவர் சொல்றாங்க அவன் கேம் எஃபெக்ட் பண்ணதான் செய்யுது, நீ அதுக்கு பேசாமலாம் இருக்க வேணாம் அப்படி இப்படின்னு. தேவையே இல்லை அமித்துக்கு வினோத்துக்கும். சும்மா நீங்க போயிட்டு சும்மா வானத்தை பார்த்துட்டு இப்படி உட்காந்து இருந்தா கூட ரிலாக்ஸ் ஆகும் உடம்பு. இது ஒரு காதல் பிரச்சனை, இதுக்கு பஞ்சாயத்து பண்ண 2 பேரு தேவையா உங்களுக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூல் டாஸ்க்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. பள்ளி பருவத்துக்கு மீண்டும் போக போறீங்க. ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கமருதீன், சுபி, வியானா, சபரி, விக்ரம், திவ்யா, ரம்யா, சாண்ட்ரா, அரோரா மற்றும் வினோத். இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் பிரின்சிபல் அண்ட் மாரல் சயின்ஸ் டீச்சர் யாருன்னா பிரஜன். தமிழ் அம்மா கனி. அமித் டீச்சர். நீங்க எந்த டீச்சர் ரோல் வேணாலும் எடுத்து பண்ணுங்க, பட் நீங்க டீச்சர். பாரு வார்டன். எஃப்ஜே அசிஸ்டன்ட் வார்டன் அப்படின்னு ஓட்டு விட்டுருக்கு. ஸோ ஆளுக்கு ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு பேர் வச்சுக்கிட்டு பண்றாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, பாத்ரூமுக்கு போயிட்டு அப்படின்னு எல்லாம் வலிச்சிட்டு வந்து பார்த்தா என்னங்க ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கமருதீன் தான் முதல்ல ஷேவ் எடுத்தாரு, அப்புறம் வினோத்துக்கு ஷேவ் எடுத்து வர்றாங்க, சபரி ஷேவ் எடுக்கிறாரு, விக்ரம், எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸா இருந்த எல்லாரும் கிளீன் ஷேவ் எடுத்துட்டு பார்த்தா கமருதீன் நிறைய தாடியோட பார்த்தோமா, டக்குன்னு பார்க்கும்போது சின்ன பையன் மாதிரி இருக்கு. நம்ம வார்டன் பாரு வந்து ஏய் நல்லா இருக்குடா, வித்தியாசமான கமருவம் இருக்குடா, நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. வெக்கமா ஏமா நீ கோபம் கூட படு, 4 அடி வேணாலும் அடி, இந்த வெக்கம் எல்லாம் படாதமா, எனக்கு வெக்கமா இருக்கு. அது நான் எத்தனை தடவை தெரியுமா தலையை கீழே குனிஞ்சு காதால மட்டும் எபிசோட பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்குமா, ஒரு பொண்ணு வெக்கப்படுறத பார்த்து எனக்கு வெக்கமா இருக்கு. அது ஏன்னு தெரியல. சொல்றாங்க, இவர் சொல்றாரு, அதான் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா பாத்தியா நான் கிளீன் அந்த ஷேவ் எடுத்தோடனே ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கேன், நல்லா இல்லையா? ஏய் நல்லா இருக்குடா, வலுவலுன்னு முழு நல்லா இருக்கு. அப்ப இத்தனை நாள் இந்த தாடியை வச்சுதான் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தியா சண்டை போடுற மாதிரி? இப்ப தாடி முளைக்கிற வரைக்கும் இந்த 50 நாள் இவர் போட்ட சண்டை மாதிரி போட முடியாது, ப்ரோமோல கன்றாவியா இருக்கும், சின்ன பையன் சின்ன சண்டை மாதிரி இருக்கும். தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஏ அப்படின்னாதான் ப்ரோமோக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படின்னா ஒரு மாதிரியா தான். அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாண்டியோட சீசன் பார்த்துட்டு வந்து அதான் வியானா வந்து சும்மாவே வியானா வந்து 50 நாளா ஸ்கூல் டாஸ்க்ல தான் இருந்தது. இப்போ இந்த வாரம் ஸ்பெஷல் ஸ்கூலா சும்மாவே என்னங்க அதான் விக்ரம் எல்லாம் ஹிட்லர் மாதிரி மீசை வச்சுட்டு வந்து அவர் வந்து சைக்கோ ஸ்டூடெண்டா, இதான் சான்ஸ் எல்லாரும் பார்க்காம பிடிக்க விக்ரம் ரொம்ப நாள் ஆசை இல்ல, சாப்பாடு உள்ள பத்தல, இதான் சான்ஸ். பாவக்காய் பொரியல் கேட்டா அப்ப எல்லாம் சொல்றாங்க, என்னடி இவன் திடீர் சிரிக்கிறான், திடீர் முளைக்கிறான், பிடிக்க திங்கிறான், அவரு நல்ல கேரக்டர், இந்த வாரம் முழுக்க கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்குவா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பார்த்த வரைக்கும் அமித், பிரஜன், விக்ரம் 3 பேரும் அவங்க ஒரு சூப்பரான ரோல், சேலஞ்சிங்கான ஒரு ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்கவும் நல்லா இருக்கு. பிரின்சிபல் அண்ட் மாரல் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து அந்த பழங்காலத்துல வேஷ்டியும் கருப்பு கோட்டும் கொடுப்பாங்க, அதை கொடுத்துட்டாங்க. இவர் பட்டையெல்லாம் அடிச்சு, பிரஜன் நிறைய தாடியோட இருந்தார், அவரும் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அவருக்கு அந்த திக்கு வாய் கேரக்டர் மாதிரி ஒன்று அவரா எடுத்திருக்காரு, ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும். அமித் வந்து மீசையெல்லாம் ஷார்ட் பண்ணி முட்டியெல்லாம் போட்டுட்டு உயரமா பேண்ட் எல்லாம் தூக்கி ஏத்தி போட்டுட்டு அவர் வந்து ஏதோ ஒரு பேர்ப்பா கஜபதியா ஏதோ ஒரு பேரு, ஸ்ட்ரிக்டான இங்கிலீஷ் டீச்சர், ஸ்ட்ரிக்டான ஆபீசர் அவரு. எனக்கு அவங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி நடிச்சுட்டு இருக்கும் போது பிக் பாஸ், ஹலோ இந்த கதைப்படி நீங்க எல்லாம் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், பிஹேவ் அக்கார்டிங்லி. அப்படியா? ரொம்ப இப்பதான் பிறந்த குழந்தைங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வர ஒரு புள்ள கூட அப்படி பேச, அதான் இப்ப ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அப்படி இருக்கு. நான் கூட யோசிச்சேன், ஐயோ இந்த வாரம் முழுக்க இப்படித்தான் கேட்கான போறாங்கன்னு பார்த்தா பிக் பாஸ் காப்பாத்திட்டாரு. இருந்தாலும் அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்து அந்த மீட்டரை மாத்திருக்காங்க, +2 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் ஸோ அவங்க எப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல என்னடான்னா கனிய மேடம் தமிழ் அம்மா வந்து தமிழ் கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த மொத்த கிளாஸையும் நான் டக்குன்னு ஸ்கிப் பண்ணி தான் பார்க்கலாம்னு இருந்தேன். பட் ஸ்கிப் பண்ணாம பாக்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. தமிழுக்கு தான் அமுதுன்னு பேரு, அது எங்க உயிர். திருக்குறள் சொல்லி கொடுக்கறது, ஃபன் பண்றது,
இன்னைக்கு முதல் நாள்ல எல்லாரும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நாளையில இருந்து தான் குளறுபடிகள் வரும். அப்புறம் பார்த்தா ஹாஸ்டலுக்குள்ள அங்க கிளாஸ் ரூம்ல எல்லாரும் அங்க போயிட்டானுங்க. அங்க இருந்து கம்ப்ளைண்ட் வருது, ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கே வரல, யாருன்னா சாண்ட்ரா கிளாஸுக்கு வரல. வார்டன், அமித், பிரின்சிபல், எஃப்ஜே எல்லாம் தேடுறாங்க. ஹாஸ்டல்ல எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு அந்த பொண்ணுன்னு பார்த்தா லிவிங் ஏரியாவில் கதிரைக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு போவாங்க, தேடுறாங்க. சாண்ட்ரா 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 தேடிட்டு வந்தா இங்கே கீழே உட்காந்துருக்கு. இல்லை என்னோட புக்கும் பெண்ணும் கீழே விழுந்துருச்சு, எடுத்துக்கிட்டே இருக்கேன். 2 நாளா அடிப்பியாமா, வாமா வெளியே வாமா ஸ்கூலுக்கு போமா அப்படின்னு அதை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அந்த லஞ்ச் பிரேக்ல வந்து இவங்க சமைப்பாங்கல்ல, சமைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்வதி ஏதோ ஒன்று கேட்கும். சாண்ட்ரா என்ன அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை வசந்தி ஆண்டி அப்படின்னு. அவங்க பேர் வசந்தி, வார்டன் பேர். அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, வசந்தி அம்மா அப்படின்னு கூப்பிடுங்க. நான் உங்களை விட சின்ன பொண்ணு எங்கேங்க கூப்பிங்க வசந்தி அங்கி. இங்க பாருங்க, நான் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஆன்டின்லாம் கூப்பிடக்கூடாது, வசந்தி அம்மா வசந்தி அங்கி, வசந்தி அம்மா வசந்தி அங்கி, அம்மா அங்கி, அம்மா அங்கி, அம்மா ஆண்டி அம்மா ஆண்டின்னு கொண்டு வரும். போனோடனே பார்வதி கரெக்டா அந்த வெளியே வந்து, இங்க பாருங்க சாண்ட்ரா இப்படிலாம் பேசக்கூடாது. என்ன நீ வாடனா? இப்ப யாரு? நான் வாடன் கிடையாது, கூட கிடையாது, ஆன்டின்னு சொல்லக்கூடாது. அந்த அன்னைக்கு எஃப்டிஏ கூட என்ன ஆன்டி ஆன்டின்னு சொன்னதுக்கு நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். இந்த என்ன ஆன்டின்னு சொல்லி வெளியே பல பேர் என்னைய கிண்டல் பண்ணியிருக்காங்க. எனக்கு வெளி உலகத்துல அதை வச்சு என்னை கலாய்ச்சிருக்காங்க. அதை நீங்க இந்த இடத்துல சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுல இருந்து இப்பதான் நான் மீண்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்ப வந்து நீங்க ஆன்டி ஆன்டின்னு, அதான் நீ பெரிய மனுஷன் மாதிரி நடக்கலையடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். சின்ன பொண்ணு மாதிரி நடக்கலையே நீ. நீங்க ஆன்டி ஆன்டின்னு கூப்பிடக்கூடாது. சில் சில் சில், சரி சரி, இப்ப என்ன கூப்பிடணும்? வசந்தி அம்மா அப்படின்னு கூப்பிடுங்க. சரி வசந்தி அம்மா, சரி கோவப்படாதானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சில் சில், நான் சின்ன பொண்ணு கேரக்டர் இருக்கேனே, உன்னை ஆன்டின்னு கூப்பிடலான்னு பார்த்து உனக்கு வெளியே எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப வெளியே உன்னை ஆன்டின்னு தான் கூப்பிட்டாங்களா? அப்படி இருந்திருக்கு வசந்தி மேடம், ஆண்டி போண்டின்னு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மேலே ஒரு கண்ணு ஒரு பாட்டு வருது. கதவை திறக்குது, கீர்த்தி சுரேஷ் சொல்ல வருது. அவங்களோட ஏதோ ரிவால்வர் ரீட்டான்னு ஒரு படம், அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் சொல்லி அவங்க கொஞ்ச நேரம் உள்ள வந்து ஸ்கூல் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து நீங்கள் ஹாஸ்டலில் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு ஹாஸ்டலில் உலா வரலாம் அப்படின்னு பார்த்தா வசந்தி ஆண்டி. இந்த ஆண்டின்னு கூப்பிடக்கூடாதுங்கிறதா வீட்டுக்குள்ளதான். எங்க வீட்டுல நீ சொல்ல முடியாது, எங்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம், சொல்லாதன்னா அதைத்தான் வாய் நம்ம. சரி வேணாம், எதுக்கு வசந்தி அம்மா. ஸோ வசந்தி அம்மா வந்து கோவக்காய் பொரியல் செய்து கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு வந்து சபரியும் விக்ரம் கேமரா முன்னாடி ஆண்டி கோவக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க, நம்ம சாப்பிடுவோம்னுட்டு. விக்ரம் கேரக்டர் வந்து வெளியே வந்து, எங்க வெறும் கோவக்காயில எண்ணெயை தடவி கொடுத்துருக்காங்க, உள்ள பொரியவே இல்லை, மசாலா எல்லாம் அப்படியே இருக்கு. கோவக்காய் மேல மசாலா தடவி கொடுத்துருக்காங்க. அம்மா வசந்தி அம்மா ரொம்ப நல்லா இருக்கு, திருப்பி திருப்பி சாப்பிடணும் போலவே இருக்குன்னு வசந்தி அம்மா. ஐயோ செல்ல குட்டிங்களா, இன்னும் வேணுமா? நாங்க டயட்ல இருக்கோம் அப்படின்னு கோவக்காய் பொரியல்ல ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தா வியானா வந்து ஏதாவது பண்ணணுமா இல்லையா, பழைய சீசன் எல்லாம் புரட்டி பாக்குது. சரி ஒரு லெட்டர் எழுது, டியர் சார். அப்ப நான் என்ன ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் லெவு மாதிரியான்னு பார்த்தா இல்ல. அமித் சார், எங்களுக்கு உங்களை பிடிக்கல, நாளில இருந்து நீங்க ஸ்கூலுக்கு வராதிங்க, உங்களுக்கு பதிலாக வார்டனை கிளாஸ் எடுக்க அனுப்புங்க அப்படின்னு அவரை இது நீங்க இப்படிதான் இருக்கீங்கன்னு பேய் உருவம் ஒன்று வரைஞ்சி அம்புக்குறி மாதிரி காட்டி அதை கசக்கி அவர் பெட்டுக்குள்ள போட்டு அவர் ஷூவை தூக்கி பெட்டுக்கு பின்னால போட்டு அவரை இப்போ வம்புக்கிறதுக்கு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் தானே, இதை யாரு பண்ணது அப்படின்னு நாளைக்கு அவருக்கு ஒரு ஸ்கீன் எடுக்கணும், அது வியானா கண்டென்ட் வரணும்னு வியானா ஒன்று பண்ணுது. அப்புறம் பார்த்தா அவ்வளவுதான் நடந்தது இன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அமித்துக்கு கேக் வருது உள்ள, ஏன்னா அவரோட பர்த்டே ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி. அப்புறம் உள்ள கேக் வருது, அவங்க பொண்ணு ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க அவருக்கு. ஒரு கார்டு திறந்து பார்க்கத்தா அவங்க பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் கேக்குது. அந்த பொண்ணு, பொங்கலுக்கு வந்துருவியா, ரிபப்ளிக் டேக்காவது வருவியா, நீ வந்தோடனே முட்டை சுட்டு சாப்பிடுவோம், ஆம்லெட் சாப்பிடுவோம், கரோக்கி பாடுவோம், சீக்கிரம் வா. அதுக்காக எலிமினேட் ஆகிட்ட வர முடியும். அப்புறம் எல்லாரும் வந்து பாட்டெல்லாம் பாடி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு இப்படிதான் பாசிட்டிவ் நோட்டோட முடியுது. இன்னைக்கு இந்த எபிசோடும் ஆக ஓகோன்னு இல்ல, ஓவர் சண்டையும் இல்ல. இதத்தான் ஒரு அளவுக்கு எதிர்பார்க்கிறோம். ஒரு அளவுக்கு சண்டையை வச்சுக்கிட்டு உங்க டேலண்ட்டை காட்டுங்க. இப்ப விக்ரம் இதெல்லாம் பிரஜன் இப்படி நல்லா நடிக்கிறாரா, அமித் சூப்பரா நடிக்கிறாரா, கனி ஓரளவுக்கு நடிக்குது, இந்த டீச்சர் மாதிரி சூப்பரா பண்றாங்க, சபரி எல்லாம் நடிக்கிறாருன்னு நமக்கு இப்ப உங்க டேலண்ட் தெரியுது இல்ல.
இதை செய்கிறேன் சார். இதுக்குள்ள உங்களோட சண்டை பிடிக்கிறதா பிடிச்சிக்கங்க. ஆன்டின்னு கூப்பிடாத பாட்டின்னு கூப்பிடாதுன்னா அப்படி ஒரு சண்டை பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கங்க. சண்டை வெறும் சண்டை, அதுவும் இந்த மாக் பண்றது, இரிட்டேட் பண்றது, கெட்ட வார்த்தை பேசுற சண்டையாவே போயிட்டு இருக்கிறத விட வினோத் வரல இன்னும் ஸ்டூடெண்ட்ல பெருசா ஒண்ணும் பண்ணல. அவர் லைட்டா சாண்டி மாதிரி ட்ரை பண்றாரு, ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாம். நான் அடுத்த எபிசோட்ல பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு இவ்வளவுதான் நிலவரம் கலவரம்.